பட்டைக்கு நடுவில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் ஆங்கிலேஷன் ஸ்பாண்டிலைட்டிஸ் என்று அழைக்கப்படும் கூன்னு சொல்லுவாங்க, தமிழில் கோணல்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படும்னா பாரம்பரியமான ஒரு விஷயம். அவங்களுடைய மரபுலையும் வரும். அதே போல் சத்தில்லாத ஆகாரம், புரதச்சத்து, சுண்ணாம்பு சத்து சாப்பிடலீங்கன்னா அது தொந்தரவுகள் வரும். இதுக்கு இந்த மாதிரி ஸ்பைனல் பிரஷர்னு சொல்லி வாங்கி போட்டு கொஞ்ச நாளில் சரி பண்ணிக்கலாம். எந்த விதமான நவீன அறுவை சிகிச்சை தேவையில்லை. அவசர காலகட்டத்தில் நம்ம வைத்தியம் கட்ட வண்டியில் ஊருக்கு போகிற மாதிரி தான். இன்றைக்கி புல்லட் ட்ரெயினில் போகிற மாதிரி இல்லை, வந்தே பாரத்தில் போகிற மாதிரி போகிறாங்க. நவீன அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணி படுத்துக்கிறாங்க. தேவையில்லை. முதுகு தொண்டு உடங்கிறது கண்ணு மாதிரி தான். சின்ன ஒரு தூசி போட்டாலும் கத்தி போட்டாலும் வேலை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இது. இந்த முதுகு தொண்டு உடத்தோட 33 எலும்புகளில் சென்ட்ரல் வரக்கூடிய 12 எலும்புகள் அதில் வரக்கூடியதான். சளி இருமெல்லாம் இருக்குங்களா, உடம்பு இழைக்குதா? உடம்பு இழைச்சிருச்சு. எத்தனை நாள், எவ்வளோ நாள், எத்தனை நாள் அழைச்சி போச்சுங்க? இதெல்லாம் சரியாக போய்க்கும். இது உருளை தொண்டமாக அங்கப்புறத்தில் செய்யலாம். மணல் மூட்டை வச்சு சரியாக போயிடும். இது மாதிரி ஸ்பைனல் ப்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டா போதும். யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்லுங்களா? போட்டுக்கிட்டா போதும். மறுபடியும் தங்களுடைய வேலையை செய்யலாம். நம்மள்ட்ட பொறுமையாக வந்தால் வைத்தியம் பண்ணிக்கலாம். இது முதுகு தொண்டோட போலக்கூடிய ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய பிரச்சனை. திரும்ப இல்லைங்க, அதெல்லாம் முன்னாடி வந்துடும். இதாயிரும். கழுத்து வலி இருக்கா? அதுக்கு ஒரு பெல்ட் வாங்கி போட்டுங்க. புரிஞ்சுங்களா? வேற எதுவும் பண்ண வேண்டாம். அது சாப்பிட்டாலும் ஒரு பெல்ட் ஒன்று வாங்கி போயிட்டா போதும். ஒரு வைத்தியசாலையில் முதுகு தொண்டோடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வைத்தியம் பாருங்க. காலை 5 மணிலேருந்து ஒரு 12 மணி. நாமக்கல் மாவட்டம் பள்ளியப்பாளையம் ஈரோடு அருகே.